உடல்நலம் சரியில்லை. இந்த நேரத்துல நான் கேட்கறது நியாயம் கிடையாது. இருந்தாலும் உண்மையை வெளியே கொண்டு வரணும். இந்த நிலைமையில நான் உயிரோட இருக்கிறதே தப்பு, வேஸ்ட்ன்றேன். எனக்காக இது பண்ணுவாங்க எதிர்பார்க்கவே. நான் ஒரு ஸ்கேனுக்கு போயிட்டு வரங்காட்டி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிட்டு சிட்டுன்னு தான் பேசுறேன். அவர் ஒரு காரணமே எனக்கு தேவையில்லை. எனக்கு என் உடம்பு தான் முக்கியம். அவர் ஒரு ஸ்கேனை பார்த்து எனக்கு ஊசி நிறுத்தி இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை இப்படி கிடையாது. வாங்கி பார்க்காததான் காரணம். பார்க்காமலே நாளைக்கு போட்டு வர என்று போயிடுச்சு. இந்த 10 நாள் என் பையன் சவிதால எனக்கு ரொம்ப வேலை செஞ்சு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. ஒரு பொம்பளை பசங்க மாதிரி பசங்க எனக்கு செய்யும். கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல திட்டுவாங்க, நீ குட்டு வச்சு பிள்ளைங்க போய் விடுங்க இதெல்லாம் ஆயிட்டுன்னு போதுன்னுவாங்க. எனக்கு யார் சிஸ்டர் இருக்கிறான்னு கேட்பேன் நான். என் பையன் வரணும், நான் அந்த ஆஸ்பத்திரி செத்து தான் போவேன். அப்படின்னா அவங்களுக்கு என் குடும்பம் உயிர் வேணும்னா எடுத்துக்கிட்டோம். எதுவுமே கிடையாது சார். அவர் டென்ஷனா பேசினா கூட என் பையனை கை பிடிச்சாமுக்கு அவரோட டியூட்டி, இது நம்மளோட டியூட்டி, வாடா போலாம் இட்டுன்னு போயிடுவேன். நான் 3 நாள் ஐசியில இருந்து என் பையன் மூஞ்ச பார்க்கல. நான் வீட்டு 10:30 மணிக்கு வந்தேன். வெளியே படுத்துக்கணும். நான் 5:30 எஞ்சி ஸ்கேனுக்கு போயிட்டேன். 12 மணிக்கு கத்திப்பார பிரிட்ஜ் ஆண்டி நின்று சாப்பிடலாம் நிற்கிறோம். ஃபோன் வருது. அவ்வளோதான். பேசுறான் பாருங்க, அவன் ரவுடிசத்துக்கு போவான். மீதி ஒன்று இது சண்டை போட்டா கூட தள்ளி நின்று பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு சிரிக்கமா, குத்திக்கிறாங்க மாட்டாமான்னு, ரத்தமா வருதுமா அப்படின்னா, ஏன் நீ 2 அடி அடிக்கிறதானேன்னு, ஏமா வலிக்கம்மா அப்படின்னுவான். எதுக்குமே போக மாட்டான். தலையை குஞ்ச தலையை நிமிராம நடப்பான். என் சின்ன பையன் இன்னும் சுத்தம், யாருக்கிட்டையும் பேச மாட்டான். எனக்கு என் பிள்ளைங்க நல்லபடியா எனக்கு வரணும். என் பிள்ளைக்கு நான் நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனேன். அந்த கலைஞர் ஆஸ்பத்திரிக்கு நின்றேன். இந்த மாசம் நான் 20ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு திருப்பியே எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. இப்ப என்ன உறுப்பு போய்க்குதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு ரிசல்ட் வந்தாதான் தெரியும்.